எந்த ஒரு ஜாப் போஸ்டிங் ஆனால் இன்டர்வியூ போனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் படிச்சிருக்க டெக்னாலஜியில் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ஒரு டெக்னாலஜி படிச்சிருப்பீங்க, ஆனால் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி அந்த ஜாப் அப்ளை பண்ண முடியாமல் போகும். நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுவீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் இதை எப்படி டேக்கிள் பண்ணுறங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், ஏன் கம்பெனிஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பிகின் த பிஸ்னஸில் ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராஜெக்ட்டில் ஒருத்தரை ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் ஒருத்தர் கொண்டு போய் வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன் அப்படின்னா அதுக்கான டைமும் இருக்காது. அது இல்லாமல் அவங்களுக்கு லேர்னிங் பண்ணி கொடுத்தாலும் அந்த ரிசோர்ஸ் வந்து சீக்கிரமாக கிளம்பிடுவாங்க. இல்லைன்னா அந்த ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் கொடுக்குறது ரொம்ப டைம் ஆகும். ஸோ இதனால தான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாங்கன்னா அதை எடுத்து எண்ட் ஒண்டாக பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுனால தான் எல்லா ஜாப் போஸ்டிங்ஸ்லையுமே எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஃப்ரெஷர்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்களே. ஸோ நாம் எப்படி இதை டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு டெக்னாலஜி படிச்சிருப்பீங்க, வெறும் கோர்ஸஸை படித்து அந்த டெக்னாலஜி நாலேஜ் இருக்க மாட்டீங்களா, அதை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரோலுக்கு வந்து உங்களை எடுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படிக்கிறீங்க அப்படின்னா எல்லாரும் போஸ்ட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணுற விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ட் என்ன எதிர்பார்க்க அப்படின்னா, அந்த கோட் எப்படி ஆர்கிடெக்ட் பண்ணுறாங்க, அது எப்படி டாக்கரைஸ் பண்ணுறாங்க, இந்த நாலேஜ் எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ்லாம் எதிர்பார்ப்பாங்க. அவனுக்கு ஒரு க்ளவுட் டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த விஷயம்லாம் உங்கள்கிட்ட தெரிஞ்சிருச்சு வச்சுங்களேன், அவங்க உங்களையே ஹையர் பண்ணிடுவாங்க. ஏங்கிற ரீசன் சொல்கிறேன். பிகாஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் எடுக்கிறாங்கன்னா அதுக்கான சேலரி ரொம்ப அதிகம். அதுவே ஃப்ரெஷர் அப்படின்னா ரொம்ப கம்மி சேலரி. ஸோ அவங்க ஃப்ரெஷர் எடுக்கக்கூடாதுங்கிற அவங்களோட கோல் கிடையாது. அவங்க ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அதுக்கு வந்து உங்களோட நாலேஜ் இருக்காங்கிறத எதிர்பார்க்குறாங்க. உங்கள்கிட்ட நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அந்த எக்ஸ்பென்ஸுங்கிற ஒரு விஷயத்தையே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் தான். கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் என்ன, ஒரு ப்ராஃபிட் உங்களை வச்சு பார்க்கணும். அதுதான் நான் அவங்களோட எண்டு கோல். அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஏன் உங்களை எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஹையர் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ஒரு பேரியராகவே எடுத்துக்காதீங்க. அந்த டெக்னாலஜி படிச்சிருக்க டெக்னாலஜியில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் என்ன பண்ணுவாங்களோ அந்த நாலேஜை நீங்கள் கெயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ ஷெட்யூல் ஆகும். ஸோ அதனால் அதோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற விஷயம்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அது இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்சிருப்பாங்க. அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கற்றுக்கோங்க. ஸோ எக்ஸ்பென்ஸுங்கிறது நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அந்த நாலேஜ் இருக்கிறதுனால சீக்கிரமாக குயிக்காக அந்த ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தான். ஸோ அந்த ப்ராஜெக்டை நீங்கள் எடுத்து ஹேண்டில் பண்ணுற நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்கள் அந்த ரோலுக்கு நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பேரியராக வைக்காமல் அது எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ட்ட கனெக்ட் பண்ணி பேசுங்க. நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க டே டு டே ஒர்க்ஸ் அப்படிங்கிறத கேட்டுட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக மாற ஆரம்பிச்சிருங்க. இல்லை ப்ரோ எனக்கு இது பேரியராகவே இருக்குது, நான் ஆல்ரெடி நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறலாம் இன்டர்ன்ஷிப் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது நீங்கள் வாட் எவர் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட புது டெக்னாலஜி படிக்கிறீங்க அப்படின்னா அதில் இன்டர்ன்ஷிப்பாக ஃபஸ்ட்டு என்ரோல் ஆகுங்க. அது வந்து ஒரு சின்ன ஒரு லிமிடெட் டைம் ஆஃப் பீரியடில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் வந்து இன்டர்ன்ஷிப் முடிச்சிருக்குன்னே வந்து இப்போ டிஃபால்ட்டாக மாறிட்டு இருக்கு. ஸோ அதனால் இன்டர்ன்ஷிப் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு விஷயத்தில் டேக்கிள் ஆகும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆல்ரெடி அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் டெக்னாலஜி புதுசாக படிச்சிருப்பீங்க பார்த்தீங்கன்னா அந்த டெக்னாலஜி இன்டர்ன்ஷிப் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. நீங்கள் ஈவன் சேலரி இல்லாமல் கூட ஒர்க் பண்ணுங்கள். சேலரி கொடுத்தாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், நிறைய உங்கள்கிட்ட ஒர்க் வாங்குவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய நாலேஜ் கெயின் பண்ணும். அதனால் இன்டர்ன்ஷிப் ட்ரை பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பேரியர் வந்து கண்டிப்பாக சால்வ் ஆகிடும். அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பேரியராக நினச்சிக்காதீங்க. நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் போதும். பிகின் த பிஸ்னஸில் அவங்களை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் தான். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எடுக்காமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பேரியராக வைக்காமல் நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதை தாண்டி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்குறேன். அன்டில் பை, ஹாப்பி லேர்னிங்.